தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஆகிறார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஆகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தற்பொழுது குடியரசு துணைத் தலைவராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். 1998-99 ஆண்டுகளில் 2 முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார். இவர் 2004 ஆண்டு இவர் தோற்றுப்போனார். 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இவர் தமிழக பாஜக தலைவராக 2004 முதல் 2007 ஆண்டு வரை இருந்தார். இவருடைய காலத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பாத யாத்திரை மேற்கொண்டார். கட்சியை வளர்க்க தீவிரமாக முயற்சிகள் பல மேற்கொண்டார். இவருடைய அரசியல் அனுபவம் கருதி இவரை மகாராஷ்டிர மாநில மற்றும் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பாஜக நியமித்தது. கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் சிங் ராஜினாமா செய்ததால் அந்த பதவிக்கு இவரை நிறுத்தி குடியரசுத் தலைவராக்கியது பாரதிய ஜனதா கட்சி. தற்பொழுது குடியரசு துணைத் தலைவராக உள்ளார் சி.பி. ராதாகிருஷ்ணன். 2027 ஆண்டு ஜூன் மாதம் குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்படுகிறார். 2031 ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்த விரும்புகிறது. தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிக்க விரும்புகிறது. தமிழக பாஜக இதற்கான முயற்சிகள் மேற்கொண்டுள்ளது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் கவனம் தமிழ்நாட்டின் மீது திரும்புகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது 2031 ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. அதற்கு முன்னேற்பாடாக தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நியமிக்க முடிவு செய்தது. தற்பொழுது குடியரசு துணைத் தலைவராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். அவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராவது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. அதே நேரத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஆகின்றார்.